ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு உண்டான நடப்பு நிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நியூசிலாந்து கிரைஸ்ட்சர்ச் பகுதியில் உள்ள 2 மசூதிகளுக்குள் புகுந்து மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 49 பேர் பலியாகினர். நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய கிரைஸ்ட்சர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் மர்ம நபர்கள் அண்மையில் நடத்திய தாக்குதல் பார்த்திங்கன்னா 49 பேர் டெத் ஆகியிருக்காங்க. ஸோ அது நியூசிலாந்தில் எந்த இடத்துல அந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு வேணால் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்த நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. கிரைஸ்ட்சர்ச் பகுதி அப்படிங்கிறது அந்த இடம், சரிங்களா? நாடு பார்த்திங்கன்னா நியூசிலாந்து. பலியானவரோட எண்ணிக்கை 49, மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். காதல் திருமணம் புரிந்தோர் தங்களது பெற்றோரின் குடும்ப அட்டையில் பெயர்களை நீக்குவதற்கான அறிவுரைகள் குறித்த உத்தரவை தமிழக அரசு 15/3/2019 வெளியிட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவ்வளோ பெரிய முக்கியமான கொஸ்டின் கிடையாது. இது நார்மலாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சக்கூடிய விஷயத்தை தான் சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லவ் மேரேஜ் பண்ணதில் தன்னுடைய தாய் தந்தையனுடைய ஃபேமிலி ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா, அதாவது குடும்ப அட்டையில் பேர்களை நீக்கி புதிதாக ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கக்கூடியதை அங்கே சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? அதாவது புதிய குடும்ப அட்டை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து, உஜாலா திட்டத்தின் கீழ் தமிழகம், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உஜாலா திட்டத்தின் கீழ் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 416 அஞ்சல் நிலையங்களில் LED விளக்குகள், குழல் விளக்குகள், மின்விசிறி ஆகியவை சலுகை விலையில் விற்பனை செய்யப்படும் என தமிழக அஞ்சல் துறை முடிவு செய்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் திட்டத்தை பார்க்குறோம். என்ன திட்டம் பார்த்தோம்னா, உஜாலா திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தின் கீழே எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகம், புதுச்சேரி ஆகிய இடத்துல இருக்கக்கூடிய எத்தனை அஞ்சல் நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 416 அஞ்சல் நிலையங்களில் LED குழல் விளக்குகள், மின்விசிறி மற்றும் LED விளக்குகள், குழல் விளக்குகள் மற்றும் மின்விசிறி ஆகிய பார்த்திங்கன்னா சலுகை விலையில் தர்றாங்க. ஃப்ரீயாக தரல, சலுகை விலையில். இது பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அஞ்சல் துறை முடிவு செஞ்சுருக்காங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? நம்ம இப்போ என்ன பார்த்தோம், உஜாலா திட்டத்தின் கீழே, சரிங்களா? அதாவது உஜாலா திட்டத்தின் கீழ் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உஜாலா திட்டத்தின் கீழே LED விளக்குகள், குழல் விளக்குகள், மின்விசிறி ஆகியவை சலுகை விலையில் விற்பனை செய்வதற்கு என்ன செஞ்சுருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்க தமிழக அஞ்சல் துறை. எத்தனை அஞ்சல் நிலையங்கள்ன்றது பார்க்கணும். 416 அஞ்சல் நிலையங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் முதல் முறை இளம் வாக்காளர்கள் 17வது மக்களவைத் தேர்தலில் அதிக அளவில் வாக்களிக்க உள்ளனர்? மேற்கு வங்காளம் 20.1 லட்சம், அதாவது 20.10 வரணும், சரிங்களா? அந்த இடத்துல 20.10 வரணும், மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தோம்னா அதில் என்ன பார்த்தோம், 17வது மக்களவைத் தேர்தலில், சரிங்களா? அந்த தேர்தல் 17வது மக்களவைத் தேர்தல். இதில் இந்தியாவில் பார்த்தோம்னா முதல் முறை இளம் வாக்காளர்கள். இந்த வாக்காளர்கள் பார்த்தோம்னா அதிக அளவில் எண்ணிக்கையில் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க வாக்களிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வாக்களிக்க இருக்காங்க. எவ்வளோ பேர்னு பார்த்தோம்னா 20.10 லட்சம் பேர், சரிங்களா? ஆனால் இங்கே நம்ம கேட்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இளம் வாக்காளர்கள் இப்போ இந்த வரக்கூடிய 17வது மக்களவைத் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு காத்திருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அது யாருக்காவது தெரிஞ்சதால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும், எங்களுக்கு நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? மேற்கு வங்காளம் 20.10 லட்சம், 17வது மக்களவைத் தேர்தலில் அதிக இளம் வாக்காளர்கள், மறந்துடக்கூடாது. அரசு பள்ளிகளில் துப்புரவு பணியாளர்கள் மூலம் அரசு பள்ளிகளில் துப்புரவு பணியாளர்கள் இனிமேல் அவுட்சோர்சிங் மூலமே நியமிக்கப்படுவார்கள் என தமிழக அரசின் எந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டி ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன? இது பார்த்தோம்னா அரசாணை 56 அப்படிங்கிறது. இதற்கு ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அது அரசாணை 56 இருக்கிறது, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து, பாரத ஸ்டேட் வங்கி SBI டெபிட் கார்டு இல்லாமலேயே ATMில் பணம் எடுக்கும் புதிய வசதியை அறிமுகம் செய்துள்ளது. இதற்கு பயன்படக்கூடிய செயலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். டெபிட் கார்டு இல்லாமல் ATMில் பணம் எடுக்க என்ன செயலி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது ஒன்று. அந்த செயலியோட பேர் என்ன, யோனோ கேஸ் செயலி. அந்த யோனோ கேஸ் செயலியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, அதை யோனோ கேஸ் செயலியை அறிமுகம் செஞ்ச வங்கி எது, SBI அப்படிங்கிறது. ஸோ அதனால் நமக்கு தேவையான 2 பாயிண்ட், ஒன்று என்ன வங்கி, ரெண்டாவது அந்த செயலியோட பேர் என்ன, அது 2 தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓ யாருன்னு கேட்குறாங்க. பங்கஜ் குமார் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட்டு, கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் மீதான வாழ்நாள் தடையை நீக்கி பிசிசிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2020ஆம் ஆண்டு 17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கால்பந்து போட்டியை இந்தியா நடத்தும் என்று சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் ஃபிஃபா தலைவர் ஜியோனி இன்ஃபேன்டினோ தெரிவித்துள்ளார். ஸோ இங்கே நமக்கு பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபிஃபாவுடைய தற்போதைய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? அப்போ வந்து யாருன்னா பேர் வந்து என்னென்னா ஜியோனி இன்ஃபேன்டினோ அப்படிங்கிறவர் தான் ஃபிஃபாவுடைய தற்போதைய தலைவர். சரிங்களா? இவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, 2020ஆம் ஆண்டு 17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கால்பந்து போட்டி வந்து இந்தியா நடத்தும்னு சொல்லிக்கிறாரு. ஸோ நம்ம கவனிக்கக்கூடியது வந்து என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷம் எந்த வருஷம் சொல்லிக்கிறாங்க? 2020ஆம் ஆண்டிற்கு. இளம் பெண்களுக்கான அந்த வயசு என்ன? 17 வயதுக்குட்பட்டோருக்கான இளம் பெண்களுக்கான போட்டி தான் வந்து அந்த கால்பந்து போட்டி தான் வந்து நடத்துதுன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த நாடு? இந்தியா. சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, 2020ஆம் ஆண்டு 17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தினுடைய அந்த கால்பந்து போட்டியை நடத்தவுள்ள நாடு எது? இந்தியா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து எப்படி வேணும் கேட்கலாம். 3 விதமான கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் அந்த பேரெல்லாம் மறந்துடாங்க, நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, 4G மொபைல் டேட்டா பதிவிறக்க வேகத்தில் 20.9 Mbps வேகத்துடன் ரிலையன்ஸ் ஜியோ நெட்வொர்க் முதலிடம் பிடித்துள்ளது. பதிவேற்ற வேகத்தில் 6 Mbps வேகத்துடன் வோடோஃபோன் முன்னிலையில் உள்ளது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸு. 2019 டெல்லி கேபிட்டல் IPL கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக சௌரவ் கங்குலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உலக தூக்க தினம் மார்ச் 15. இதனுடைய கருத்துரு இந்த வருஷத்துக்கு என்ன அப்படிங்கிறாங்க? ஹெல்த்தி ஸ்லீப் அண்ட் ஹெல்த்தி ஏஞ்சிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸு. 2019 சையத் முஸ்தாக் அலி கோப்பையை வென்ற நாடு வந்து அப்போ எது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. சரிங்களா? சையத் முஸ்தாக் அலி கோப்பையை வென்ற நாடு, மறுபடியும் நாடுன்ற பாருங்க, கர்நாடகா. விவோ இந்தியா பிரீமியர் லீக்கின் அதிகாரப்பூர்வ பங்குதாரராக ட்ரீம் 11 நிறுவனம் இணைந்துள்ளது. சிறப்பு ஒலிம்பிக் உலக விளையாட்டு எங்கு துவங்கியுள்ளது? அபுதாபி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். கிரிக்கெட் நிர்வாகத்தின் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு சிறப்பு நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ் நரசிம்மா அப்படிங்கிறவர். பல்வேறு இந்திய காப்பி வகைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. அந்த காப்பி வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். கூர்க் அராபிகா காப்பி, வயநாடு ராபஸ்டா காப்பி, சிம்மகளூர் அரேபியா காப்பி, அரக்கு பள்ளத்தாக்கு அரேபியா காப்பி, பாபா புட்டங்கிரிஸ் அரேபியா காப்பி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, KENRO நிறுவனத்திற்கு சிறந்த உள்நாட்டு நீர் சுத்திகரிப்பான் 2019 விருது வழங்கப்பட்டது. ஸோ எந்த நிறுவனத்துக்கு வந்து சிறந்த உள்நாட்டு நீர் சுத்திகரிப்பான் 2019 விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நிறுவனத்தினுடைய அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா KENRO அப்படிங்கிறது, மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின். கார்தாப்பூர் காரிடர் நடைபாதை உருவாக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து வேலை செய்ய ஒப்புக்கொண்டன. ஸோ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் வந்துட்டு இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கக்கூடிய நடைபாதையை உருவாக்க வந்து தற்போது வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஒப்புக்கொண்டன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இடத்தோட நேம் மட்டும் நான் வச்சுக்கோங்க. கார்தாப்பூர் காரிடர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அந்த இடத்துல கூடிய அந்த கார்தாப்பூர் காரிடர் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை. ஸோ அது இடமா அதனுடைய பேருன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கார்தாப்பூர் காரிடர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ESPN என்கிற அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட உலக புகழ்பெற்ற 100 வீரர்கள் பட்டியலில் பார்த்தோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து வீரர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. விராட் கோலி வந்து பார்த்தோம்னா 7வது இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் விராட் கோலி அந்த 100 பட்டியலில் வந்து இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அவர் வந்து என்ன இடத்துல இருக்கிறாரு? 7வது இடத்துல இருக்கிறாரு. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாரு, 1வது இடத்துல இருக்கிறாரு. இது போன்ற நடப்புகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்புகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பர் இணைவும். நன்றி, வணக்கம்.